ஏண்டா அங்க போனா அவன் அடிக்கிறான், இங்க வந்தா கிராமத்துல நீ அடிக்கிற. நான் எங்க தாண்டா போறது? ஏண்டா உனக்கு இவ்வளவு வன்மம்? தனுஷோட ஆக்டிங்கோட டைரக்ஷன் இது நல்லா இருந்தது, ஸ்டோரி நல்லா இருந்தது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஸ்லோவாக பண்ண மாதிரி செகண்ட் ஆஃப் நல்லாவே இருந்தது. நம்ம ஊர் சைடு கிராமத்து சைடு ஒரு விஷயத்தை காட்டி படம் எடுத்து அந்த படம் ஹிட்டுன்னு சொல்லுவாங்க. இந்த படமும் கண்டிப்பாக மதுரை சைடு ஃபுல்லாகவே செம்ம ஹிட்டு மூவி அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். ஒரு யூத்துக்கான இந்த படம் கண்டிப்பாக கிடையாது. ஏன்னா யூத் வந்து ரொம்ப ஃபாஸ்ட்டாக எதிர்பார்ப்பாங்க. இந்த படம் வந்து ஒரு ஃபேமிலி ஆடியன்ஸை வந்து கண்டிப்பாக செட் ஆகும். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஃபேமிலி ஆடியன்ஸ் வந்து ரொம்ப நல்லா இருக்குன்னு சொல்லுவாங்க. செகண்ட் ஆஃப் வந்து ஒரு ஆவரேஜ் தான் சொல்லுவேன். இந்த படத்துக்கா நல்ல கேள்வி. நேஷ்னல் அவார்ட் கொடுப்பாங்க அப்படின்னா நல்லா தான் இருந்தது. தனுஷோட ஆக்டிங்கோட டைரக்ஷன் இது நல்லா இருந்தது, ஸ்டோரி நல்லா இருந்தது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஸ்லோவாக பண்ண மாதிரி செகண்ட் ஆஃப் நல்லாவே இருந்தது. அவங்களோட திருச்சி காம்போ செம்மையாக இருக்குது. அதான் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஸ்லோவாக போச்சு, செகண்ட் ஆஃப்ல தான் அவங்க காம்போ நல்லா ஹிட் ஆயிருந்தது. என்ன சொல்லுவாங்க? என்ன சுச்சுவேஷன் இருந்தாலும் சைலண்டாக போகணும், சைலண்டாக போகணும். திருச்சிற்றம்பலமா திருச்சிற்றம்பலம் தான். இது அவங்களால இல்லைன்னா சைலண்டாக போனால் அந்த ஃபேமிலி இஷ்யூ மட்டும் தான். திருச்சிற்றம்பலமாக அளவு வரல. ஒரு வகையில போர் அடிக்கிறாங்க. ஸ்டார்டிங் செகண்ட் ஆஃப் நல்லா இருந்தது, செகண்ட் ஆஃப் கொஞ்சம் ட்விஸ்ட் இருந்தது. சாங்ஸ் நல்லா இருந்தது. அவ்வளோவா சாங்ஸ் இல்லை, ரெண்டு தான் என்னமோ அதில் நல்லா தான். 2 3 தான். எவ்வளோ ரேட்டிங் கொடுத்தீங்க? 7.5 8. எப்படி இருக்கு ஆக்டிங்? சூப்பராக இருக்கா. நிறைய சின்ன சின்ன ஆக்டர்லாம் இருக்காங்கல்ல, ஆனால் அவங்களோட ரோல்லாம் சின்னதாக இருக்குது, இம்பாக்ட் பெருசாக இருக்குது ஸ்க்ரீனில். திருச்சிற்றம்பலமா இல்லை இட்லி கடை? இவ்வளோ கஷ்டமா இப்போதைக்கு இட்லி கடை எனக்கு. இப்போதைக்கு திருச்சிற்றம்பலமே இது தோக்கடிச்சிருச்சு. அப்படி சொல்ல முடியாதுக்கா, கம்பேர் பண்ண வேண்டாம். ஏன்னா அது லவ் கான்செப்டில் வர ஃபிலிம். இது ஃபுல்லாகவே காம் சைட்டில் நல்லாவே இருக்கும். இட்லி கடைன்றது சின்ன கான்செப்ட், அது இட்லி கடைன்றதே ஒரு விதமான கான்செப்ட் தானே. அதை வச்சு இம்பாக்ட் ஆஃப் ஸ்டோரி சூப்பராக இருக்குது. எல்லாம் என்னதான் சொல்ல வராங்க? அவங்க அப்பாவுடைய ரெஸ்பான்சிபிலிட்டி இவர் எப்படி எடுத்து பண்ணார், அதை இந்த ஊர் விட்டு ஊர் போய் வேலை செய்கிறாங்கல்ல, ஸோ அவங்களுக்கு எப்படி சொந்த ஊர் எப்படி மீன் ஆகுன்றது அழகாக சொல்லியிருக்காங்க. ஏதாச்சும் பழைய படத்து ரெஃபரன்ஸ்? அதெல்லாம் இல்லை, அதெல்லாம் இல்லாமல் ஒரு கண்டென்ட் கிரியேட்டடான படம். பழைய படம் ரெஃபரன்ஸ் அது மாதிரிலாம் இல்லாமல், பாட்டு எதுவுமே அப்படிலாம் இல்லாமல் கண்டென்ட்டுக்கு இது முக்கியத்துவம் கொடுத்து ரைட்டிங் சூப்பராக இருக்கும். கதை போர் அடிக்கிற மாதிரிலாம் இல்லை. இது ஃபர்ஸ்ட் ஆஃப் ஃபுல்லாக எமோஷனலாக போகும், செகண்ட் ஆஃபும் அதே மாதிரி தான் சூப்பராக இருந்துச்சு. நித்யா மேனனோட ஆக்டிங் சூப்பராக இருந்துச்சு. அந்த கிராமத்து ஸ்டைலில் அவங்க பண்ணுறதாலே சூப்பராக பண்ணுவாங்க. தலைவன் தலைவியில் அருமையாக பண்ணுறாங்கல்ல, அதே மாதிரி நல்லா இருந்துச்சு. அதே மாதிரி சாங்ஸ்லாம் எப்படி போகுது? ஜிவி பிரகாஷ் சொல்லவே சூப்பராக இருந்துச்சு. 10 ஆஃப் எவ்வளோ கொடுப்பீங்க? 10க்கு எவ்வளோ கொடுப்பீங்க? 2 கொடுப்பாங்க. எனக்கு தனுஷ் ரொம்ப பிடிக்கும், அந்த படம் சூப்பராக பிடிச்சி. திரும்ப வந்து பார்த்தீங்களா? ஃபேமிலியோட இன்னொரு வாட்டி வந்தாங்கன்னா கண்டிப்பாக இருக்கும். ரொம்ப அழகாக இருந்துச்சு. ஸ்க்ரீனில் ஒரு மூமெண்ட்டுமே ஒரு ஸ்க்ரீனுமே ஐ வாஸ் என்ஜாயிங். அவங்களுடைய அவங்க திருவா சோபனாவும் நம்ம பார்த்துருக்கோம். இதில் கையாள முருகனா ரொம்ப அழகாக பண்ணியிருக்காங்க, அதை விட பியூட்டிஃபுல்லாக பண்ணியிருக்காங்க. என்னதான் சொல்ல வராங்க கதையில் என்ன சொல்ல வராங்கன்னா, நீங்கள் பொறுப்பை தேடி வேறு ஊருக்கு போனாலுமே உங்களுக்குன்னு சொல்லிட்டு உங்கள் குடும்பம், உங்கள் அப்பா அம்மா, உங்கள் ஃபேமிலி, அதுக்கப்புறம் உங்கள் ஊர் உங்களுக்குன்னு வரும். அப்புறம் உங்கள் குலதெய்வம், அதாவது உங்கள் தாத்தா பாட்டி, அவங்களாம் உங்களுக்கு துணையாக இருப்பாங்க. உங்களுக்கு யாருமே இல்லைனாலும் உங்கள் குடும்பம் உங்களுக்கு வரும் அப்படின்றது ரொம்ப அழகாக ரைட்டராக பியூட்டிஃபுல்லாக சொல்லியிருக்காரு. சரி, இப்போ தனுஷ்க்கு இட்லி கடையில் டிரெக்ஷன் நல்லா இருக்கா இல்லை ஆக்டிங்? ரெண்டுமே பியூட்டிஃபுல்லாக இருக்குது, ரெண்டுமே சூப்பராக இருக்குது, ரெண்டுமே மாஸ் காட்டியிருக்காரு. இப்போ திருச்சிற்றம்பலமா இல்லை இட்லி கடை? இட்லி கடை தான். எனக்கு இந்த கண்ணுன்னு கேட்டால் நான் எப்படி சொல்லுவேன், திருச்சிற்றம்பலம் வந்து எனக்கு லைஃப் கனெக்ட் ஆன படம். இந்த படமாக லைஃப் கனெக்ட் ஆகிடுச்சு. நான் எதை சொல்லுவேன், ரெண்டு சாங்ஸு என்ன சோகம் ரொம்ப அழகாக இருந்துச்சு. எத்தனை சமயம் அதுவும் பியூட்டிஃபுல்லாக இருந்துச்சு. அந்த லைஃப் கனெக்ட் ஆச்சு. என்ன சோகம் வந்து ஒரு லவ் சாங். இட் வாஸ் வெரி நைஸ். சாங்ஸ்லாம் அவ்வளோ இல்லை, படம் முழுக்க லேகாக போகுது, ஸ்லோவாக போகுதுன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி ஷோவாக போன மாதிரி எனக்கு ஃபீல் இல்லை. சாங்ஸ் அன்வான்ட் சாங்ஸ் இல்லை, அன்வான்ட் பிஜிஎம் இல்லை, எங்கேயுமே தேவையான லாகிய சீன் இல்லை. ஒரு ரொமான்டிக் சீன் ஆகட்டும், எமோஷ்னலாக ரொம்ப பியூட்டிஃபுல்லாக கதைக்கு என்ன தேவையோ அதை கொண்டு போயிருக்காங்க. அன்வான்ட் ரொமான்ஸ் இல்லை, அன்வான்ட் கிரிஞ்சு சீன்ஸ் இல்லை, அந்த மாதிரி எதுவுமே இல்லை படத்தில். இது எங்கே லாக்ஸ்ன்னு சொல்ல முடியும். நம்ம இட்லி கடை படம் பார்த்துட்டு வரேன். படத்தோட ஸ்டோரி என்னென்னா, நம்ம ராஜ்கிரண் வந்து ஒரு கிராமத்தில் இட்லி கடை வச்சுருக்காரு, ரொம்ப ஃபேமஸாக இருக்குது. அவர் காலகட்டத்துக்கு அப்புறம் அவர் பையன் தனுஷ் எடுத்து நடத்தணுங்கிற மாதிரி அவர் எதிர்பார்க்குறாரு.
மாட்டார். தனுஷ் ஆனால் நான் வந்து சென்னை போகிறேன், வெளிநாட்டுக்கு போகிறேங்கிற மாதிரி வெளிநாட்டுக்கு போயிடுறாரு அவர். ஸோ ஒரு அப்படியே லைஃப் போயிடுது. ஒரு காலகட்டத்தில் அவங்க அப்பா இறந்துடுறாங்கன்னு சொல்லிட்டு ஒரு கிராமத்துக்கு வர்றாரு. இதுக்கப்புறம் அந்த இட்லி கடை ஒரு எடுத்து நடத்துகிறாரா இல்லை வந்து திரும்ப ஃபாரின் போகிறாரா தான் படத்தோட ஸ்டோரி. படம் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் வந்து ரொம்ப அருமையாக காமிச்சிருக்காங்க. இந்த கிராமத்துக்கான விஷயங்கள் காமிச்சிருக்காங்க, எமோஷன்ஸ் காமிச்சிருக்காங்க. மெயினாக அவங்க அப்பா சென்டிமெண்ட் சூப்பராக காமிச்சிருக்காங்க. இவருக்கு கில்ட் என்னன்னா அவங்க அப்பா கூட வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணவே இல்லையே அப்படிங்கிற ஒரு விஷயம் கடைசி காலகட்டத்தில் அந்த ஒரு விஷயம் சூப்பராக காமிச்சிருக்காங்க. ஒரு யூத்துக்கான இந்த படம் கண்டிப்பாக கிடையாது. ஏன்னா யூத் வந்து ரொம்ப ஃபாஸ்ட்டாக எதிர்பார்ப்பாங்க. இந்த படம் வந்து ஒரு ஃபேமிலி ஆடியன்ஸை வந்து கண்டிப்பாக செட் ஆகும். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஃபேமிலி ஆடியன்ஸ் வந்து ரொம்ப நல்லா இருக்குன்னு சொல்லுவாங்க. செகண்ட் ஆஃப் வந்து ஒரு ஆவரேஜ் தான் சொல்லுவேன். இந்த செகண்ட் ஆஃப் வந்து அருண் விஜய் வர்சஸ் தனுஷ் தான். அதுலேயும் என்னென்னா அருண் விஜய் கேரக்டர் வந்து எப்பவும் தனுஷ் அடி வாங்குற கேரக்டர் மாதிரியே தான் காமிச்சிருக்காங்க. ஸோ ஒரு டஃப்பு காமிக்கல. ஸோ அதனால் செகண்ட் ஆஃப் வந்து ஒரு ஆவரேஜ் தான். செகண்ட் ஆஃப் வந்து கொஞ்சம் லவ் சீக்வன்ஸ் எல்லாம் கொஞ்சம் ஓரளவுக்கு இருக்கனால தான் மோசம்னு சொல்லாமல் ஆவரேஜ் சொல்கிறேன். ஃபேமிலி ஆடியன்ஸ் கண்டிப்பாக ஒரு முறை பார்க்கலாம். யூத்துக்கு இந்த படம் செட் ஆகும். ஃபேமிலி என்டர்டைன்மெண்ட், என்டர்டைன்மெண்ட்டை தாண்டி ஒரு எமோஷனலாக கனெக்ட் ஆகிற, நம்மளுக்குள்ளே கனெக்ட் ஆகிற ஒரு நல்ல படத்தை தனுஷ் சார் கொடுத்துருக்காரு. தேங்க்யூ. இந்த மீடியா மூலயமா நான் சொல்கிறேன், தேங்க்யூ தனுஷ் சார். படத்தில் தனுஷ்க்கு அருண் விஜய் அதுதான் இப்போ அதுதான் சொன்னேன் நான். என்னென்னா நம்மளுக்குள்ளேயும் நம்ம ஃபேமிலிக்குள்ளேயும் நம்ம ஃப்ரெண்ட்ஸ்குள்ளேயுமே ஒரு நெகட்டிவான ஒரு ஆட்கள் இருப்பாங்க, நம்மளை பிடிக்காதவங்க ஒரு ஆள் இருப்பாங்கல்ல. அப்போ நம்ம எப்படி அவங்களோட கனெக்டிவிட்டியோட இருப்போம், அதை அழகாக சொல்லியிருக்காரு. அடி தீர்வு இல்லைன்றதையும் அழகாக அருணுக்கும் தனுஷ் சாருக்கும் நடுவில் நடக்கிற பிரச்சனைகளை வந்து அடி தீர்வு இல்லைப்பா, நீ அடிக்கிறியா, சரி நான் கோவத்தில் அடிச்சிட்டேன், நீ என்ன பண்ணுவ, திரும்ப அடிப்பேன், சரி இதோட முடிச்சிடணும், அந்த பிரச்சனையை முடிச்சு நம்ம வாழ்க்கையில் வாழ்கிறதுக்கு நிறைய விஷயம் இருக்குது. அடிதடியிலே போயிட்டே இருந்ததுன்னா பகையை வளர்க்க வேண்டான்றது தான் வந்து அருணுக்கும் தனுஷ் சாருக்குமான ஒரு நடுவில் இருக்க ஒரு பாலத்தை அழகாக கொண்டு போயிருக்காரு தனுஷ் சார். ஃபஸ்ட்டு எடுத்த உடனே அந்த டோரை ஓப்பன் பண்ணி அவங்க அம்மா உள்ளே போவாங்க. அந்த இட்லி கடையில் அந்த லைட்டிங்கு, அந்த சன்னோட வேரியேஷனு, அந்த டேபிளில் அந்த லைட்டோட வேரியேஷன் பட்டது, இது எல்லாமே அழகாக டிஓபியுமே ரொம்ப அழகாக சாரோட சேர்ந்து ஒர்க் பண்ணியிருக்காங்க. சார் வந்து அங்கங்கே கரெக்டாக அருணோட அந்த வில்லன் தனமான ஒரு என்ட்ரி ஆகட்டும் எல்லாமே அழகான ஒரு இயக்குனராக ஒரு நல்ல படத்தை கொடுத்துருக்காரு. கிராமத்து பொண்ணை வந்து ஒரு கேரளாவிலேருந்து நம்ம கூட்டிகிட்டு வந்திருக்கோம்னு நினைக்கிறேன். இவ்வளோ தத்ரூபமாக ஒரு பொண்ணை வந்து பண்ண முடியுமா அப்படின்றத வந்து நான் வந்து ஐஸ்வர்யா ராஜேஷ் வந்து நம்மளுக்கு ஒரு கிராமத்து இதுக்காக கரெக்டாக செட் ஆவாங்க. இவங்க அப்படியே இருக்காங்க, அந்த பாடி அவங்க குண்டா இருக்காங்க, கர்லி ஹேர்ஸாக இருக்காங்க, ஒரு சின்ன இப்படி எதுவுமே தெரியலங்க. அவங்க கரெக்டாக அந்த கிராமத்தில் இப்படி தான் இருப்போம். இப்போ நான் கிராமத்தில் வந்தால் என்னுடைய பாடிக்கு வந்து நான் அப்படியே அந்த காட்டன் புடவை கட்டி அந்த ஒரு பிளெயின் ப்ளவுஸ்லாம் போட்டு நான் அப்படி தான் இருப்பேன். அதுக்கேற்ற மாதிரி ஒரு பொண்ணாக வந்து நம்மளுக்கு கிடச்சிருக்காங்க. ரொம்ப நல்லாவே நடிக்கல, யதார்த்தமான ஒரு ரியாக்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. இந்த படத்துக்கா நல்ல கேள்வி. நேஷ்னல் அவார்ட் கொடுப்பாங்க அப்படின்னா சாரோட டைரக்ஷனையும் தாண்டி டைலாக்ஸ். அதாவது அகிம்சையே சிறந்த ஆயுதம், ஓகேவா? அதை வந்து சிவனேசன் அப்பா இட்லி கடை வச்சு நடத்துகிற அப்பா சொல்லிட்டு வேணாஞ்சாமி நீ வீட்டுக்கு வாசாமின்னு சொல்கிறாரு. அங்கே வந்து வெளிநாட்டில் வேலை பார்க்குறாரு எங்கள் அண்ணன் தனுஷ், ஓகேவா? திரும்பி வந்து பார்த்தா அம்மா அப்பாவே 2 பேரும் செத்து போயிடுறாங்க. அப்போ அங்கே என்ன இருக்கும்? அவர் பிறந்து வளர்ந்ததுலேருந்து அந்த வீடு சுற்றியே நினைவு இருக்குது. ஆனால் நமக்குன்னு நம்ம ஒரு 10 காசு சம்பாதிக்கிறோம், யாருக்காக சம்பாதிக்கிறோம்? அந்த குடும்பமே போயிடுது இல்லையா? அதை இழந்து தவிக்கிறாருப்பா, தவிப்பு. அதுதான் இந்த இட்லி கடை. கண்டிப்பாக நம்ம எல்லாரும் குலசாமியை கும்பிடணும். நீங்களாக இருந்தாலும் சரி, நானாக இருந்தாலும் சரி, அந்த குலசாமி கும்பிட்ற இடத்துல தான் நம்ம தாத்தா பூட்டை நமக்கு ஏதாவது ஒரு ஆபத்து வந்துச்சுன்னா நம்மளை வந்து காப்பாற்றுவான். எது வேணாலும் இன்னைக்கு தமிழ்நாட்டில் நடக்குது இல்லையா? அதையெல்லாம் காப்பாற்ற வரணும்னா நம்ம குலசாமியை கும்பிடுங்க அப்படின்ற ஒரு கண்டென்ட்டையும் வச்சுருக்காங்க, ஓகேவா? மனிதன் இப்படித்தான் வாழணும், தகுதிக்கு மீறி ஆசைப்பட்டா நீ என்னென்ன துன்பத்தை அனுபவிப்ப அப்படின்றதையும் வந்து காட்டியிருக்காங்க. அதை விட எங்கள் பார்த்திப்பாங்க விவேகமான போலீஸ்காரரா, அண்ணே உங்களை மாதிரியே தமிழ்நாட்டில் போலீஸ்காரர் இருக்கணும்னு அப்படின்ற மாதிரி சூப்பரா அந்த ஊரையே சேர்த்து காத்து வைக்கிற போலீஸ்காரரா பார்த்திபன் நடிச்சிருக்காரு. காயலையும் தூக்கிட்டான், கடையும் தூக்கிட்டான், இவனை அடிச்சா ஜெயிலில் போட்டுட்டு தான் நம்ம போகணும்னு அவரு வந்து ஒரு பக்கம் புலம்புறாரு. அது கடைசி
கடைசியாக வந்து அவர்கிட்ட தான் படம் முடியுது. ஏண்டா அங்கே போனால் அவன் அடிக்கிறான், இங்கே வந்தால் கிராமத்தில் நீ அடிக்கிற, நான் எங்கே தாண்டா போகிறது? ஏண்டா உனக்கு இவ்வளோ வன்மம்? எதுக்குடா அந்த பசு மேலே போய் உனக்கு இவ்வளோ வன்மம் அப்படின்னு அந்த கன்றுக்குட்டியை வந்து சிவத்தை வந்து காப்பாத்துறாரு என் தரும ராசா, தென்னாடுடைய சிவ, என் தனுசு. ஓகேவா? சூப்பராக பண்ணியிருக்க தனுசு. தனுசு ராயனை விட இதை தூக்கி சாப்பிட்டுட்ட தனுசு. ராயனில் பாஸ்ட் புட்டு அது நம்ம உடம்புக்கு ஒத்துக்கு வராது, இட்லி தான் நம்ம உடம்புக்கு நல்லா இருக்கும் அப்படின்னு கொடுத்துருக்கிய சாமி. சாமி அண்ணனை போய் பாரு. உண்மையாக சொல்லலாம், இட்லி கடை செம்ம ஃபீலாக நல்லா காமாக ரிலாக்ஸாக. நான் என் ஃபேமிலியை கூப்பிட்டு வராமல் விட்டுட்டேனேன்னு வருத்தப்படுறேன். ஓப்பனாக சொல்லணும்னா ஃபேமிலியோட பார்க்கும்போது ஒரு ஃபீல் இருக்கும்ல, அந்த ஃபீல் வந்து செம்மையாக கொடுத்துருச்சுன்னே சொல்லலாம். படம் ரொம்ப நல்லா இருந்த மாதிரி ஃபீல் இருந்தது. ரொம்ப எமோஷனல் கனெக்டிவிட்டினே சொல்லலாம். எனக்கு என்ன தோணுச்சுன்னா, நம்ம ஊர் சைடு கிராமத்து சைடு ஒரு விஷயத்தை காட்டி படம் எடுத்து அந்த படம் ஹிட்டுன்னு சொல்லுவாங்க. இந்த படமும் கண்டிப்பாக மதுரை சைடு ஃபுல்லாகவே செம்ம ஹிட்டு மூவி அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். ஏன்னா அந்த கிராமத்தை அவ்வளோ அழகாக காமிச்சிருப்பாங்க. நம்மளுக்கே ஒரு வாரம் ஊருக்கு போய் வாழ்ந்துட்டு வந்துடலாமா, இந்த மாதிரி ஒரு வில்லேஜுக்குள்ளே போயிட்டு வந்துடலாமா அப்படிங்கிற அளவுக்கு தோன்ற விஷயமா இருந்தது. படத்தில் சொல்ல வந்த விதம் கருத்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஓப்பனாக இந்த டைமில் தேவைப்படுற கருத்து. அவன் மாங்குன்னு படிச்சுட்டு வெளிநாட்டில் போயிட்டு கடைசி பார்த்தீங்கன்னா அவனுக்கு அடிமையாக தான் வாழ்ந்துகிட்டு இருக்கோம். நம்ம அம்மா அப்பாவை மறந்துட்டோம், நம்ம அக்கா தங்கச்சியை மறந்துட்டோம், அவங்களோட வாழ்கிற வாழ்க்கையை மறந்துடும், எல்லாமே மறந்துடும். பணம்னு ஓடிக்கிட்டே இருக்கும். ஆனால் நீ உன் ஊரில் மண்ணில் 10 ரூபா சம்பாரித்து வாழ்கிற வாழ்க்கை வந்து வேறு எதுலேயுமே வராதுங்கிறத ரொம்ப தெளிவாக காமிச்சிருந்தாங்க. சூப்பராக இருந்த மாதிரி இருந்தது. தனுஷோட பர்ஃபார்மன்ஸ் வேறு லெவலில் இருந்தது. ஓப்பனாக சொல்லலாம். இன்னொருத்தவங்களை முக்கியமாக சொல்லணும், ஜிவி பிரகாஷ் சாரோட மியூசிக் ரொம்ப தேங்க்ஸ் சொல்லணும்னு நினச்சிட்டு இருக்கேன். ஏன்னா ரொம்ப வருஷம் ஆச்சு நம்ம அந்த கருப்பசாமி சாங்கு, அந்த வைப்பு, அந்த மியூசிக் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், எவ்வளோ பெரிய ஆளாக இருந்தாலும் டான்ஸ் ஆட வைக்கும். அந்த மியூசிக்கை ரொம்ப வருஷம் கழிச்சு நம்ம ஸ்க்ரீனில் பார்த்த மாதிரி இருந்தது. ஏன்னா ஃபுல்லாக வெஸ்டர்னாக கேட்டு நம்ம மியூசிக்கே மறந்துட்டோம். நம்மளோட ஒரிஜினல் மியூசிக்கை வந்து நான் உண்மையிலே ஸ்க்ரீனில் பார்த்த ஃபீல் இருந்தது. அந்த ஒரு கோயிலில் வச்சுட்டு ஒரு சாமியார் ஒரு பாட்டு பாடிட்டே இருப்பார் நைட் டைமில், அந்த ஒரு இதெல்லாம் இருக்குது பார்த்தீங்களா, அதெல்லாம் சூப்பராக இருந்தது. வில்லேஜ் சைடில் இருக்கவங்க யாரும் என்றைக்கு யாரையும் விட்டு கொடுக்க மாட்டாங்கன்னு சொன்ன விதம் ரொம்ப நல்லா இருந்தது. தனுஷ் கொடுத்த ஒரு மிகப்பெரிய இட்லி கடை ட்ரீட்டு தான் சொல்லணும். விதவிதமாக இட்லி கொடுத்து அசத்திட்டாரு. அவர் இன்னும் இயக்கணும் நிறைய படம்னு சொல்லி ஆசைப்பட்றேன். அது அவரே இயக்குனதுனால தேவையில்லாத இதெல்லாம் பில்டப் சீன்ஸோ தேவையில்லாத சீன்ஸோ இல்லை. நிறைய படம் பார்ப்போம் டைரக்டர் வச்சிட்டாரு அப்படின்னு சொல்லுவாங்க. அதுமாதிரி அன்வான்ட் சீன்ஸ்லாம் தூக்கி கடாசி இருக்காங்க. அந்த எடிட்டருக்குமே தேங்க்ஸ் சொல்லணும். அண்ட் ஜிவி ஆசிட்டி சூப்பராக இருக்குது மியூசிக்கு. அந்த சொகமா பாட்டெல்லாம் இவர் வந்து ஒரு அப்பாவாக எடுத்திருக்காருன்னு தான் சொல்லணும். ஏன்னா சின்ன பசங்கள்லாம் வர மாதிரி அவரோட பசங்க வந்தால் கூட என்ஜாய் பண்ணுவாங்க. எதுவுமே ஒரு ஆபாசமாக எதுவுமே இல்லை, ஃபேமிலியாக கொண்டாடுற மாதிரி இருக்குது. அண்ட் தனுஷ் அண்டு நித்யாவோடைய அந்த சொகமா பாட்டு வந்து பார்த்திங்கன்னா, அந்த இஞ்சி இடுப்பழகை எப்படி இப்போ ரீமேக் பண்ணி கொண்டாடுறாங்க, அந்த மாதிரி எல்லாரும் கொண்டாடுவாங்க. அந்த மாதிரி சின்ன சின்ன மாண்டேஜஸ் கூட ரொம்ப அழகாக பண்ணியிருக்காங்க. அந்த சீன், அந்த சாங் ஃபுல்லுமே, அதில் அவங்களோட நடிப்புமே எப்படி அந்த ரேவதி கமல் மாதிரி செமையாக இருக்குது, செம வைபாக இருக்குது.